أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மால் என்று சொல்லக்கூடிய சொத்துக்கள் என்று மனிதர்களுக்கு சொத்துக்களை வழங்கியிருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய சொத்துக்களில் ஒன்றுதான் குழந்தை செல்வங்கள். இப்போ இந்த குழந்தை செல்வங்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனிலும் நபிமொழிகளிலும் ஏராளமான செய்திகளை நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து பார்த்தா குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக ஏராளமான செய்திகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தருவதை நாம் பார்க்கலாம். எதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை வளர்ப்பை பற்றி அவ்வளவு பேசுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் அவ்வளவு விஷயங்களை நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை செல்வங்கள் எதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதை, அந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வது நம்ம மீது கடமையாக இருக்கின்றது, நம்மில் ஒவ்வொருவருக்கும் கடமை. அல்லாஹ் குர்ஆனிலே குழந்தைகளை தருவதை பற்றி சொல்லும் பொழுது கூட அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் படைத்தேன் என்று ஆரம்பிக்கின்றான். வானங்களை படைத்தேன், வல் அர்லன்னு சொல்கிறான். எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹ், எல்லாவற்றையும் படைக்க ஆற்றல் உள்ள அல்லாஹ். அப்படி அந்த வசனம் சொல்லி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அந்த ரப் எதை தருகிறான்? ஆண் குழந்தைகளை தருகின்றான், சிலருக்கு பெண் குழந்தைகளை தருகின்றான். அப்படி அந்த குர்ஆன் வசனம் வருது. அதில் அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், சிலருக்கு ஆண் பிள்ளைகளையும் கொடுக்கின்றேன், சிலருக்கு பெண் பிள்ளைகளையும் கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது சொல்கிறான் அல்லாஹ், சிலருக்கு குழந்தை வரம் இல்லாதவர்களாக குழந்தையை கொடுக்காமலும் இருக்கின்றேன் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் என்ன? குழந்தை இல்லாதவர்கள் கவனிக்க வேண்டிய அம்சம். குழந்தை செல்வம் பெற்றவர்கள், ஆண் குழந்தைகள் சிலருக்கு என்னென்னா பெண் குழந்தை வரணும்னு ஆசைப்படுவாங்க, அவர்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தையை கொடுத்து கொண்டே இருப்பான். அதே போல் பெண் குழந்தையை பெற்றுக்கொண்டே இருப்பாங்க, ஆண் குழந்தைக்கு ஆசைப்படுவாங்க. அல்லாஹ் பெண் குழந்தைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றான். சிலருக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஆண் குழந்தைகளையும் கொடுக்கின்றேன், பெண் குழந்தைகளையும் கொடுக்கிறேன். சிலருக்கு அல்லாஹ் சொல்கிறான், நான் கொடுப்பதில்லை என்று சொல்கிறான். அப்போ அல்லாஹ் விரும்பி தான் அதை என்ன செய்கிறான். அந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் எப்படி முறிக்கின்றான்? அலீமுன் கதீர், அவன்தான் அறிந்தவன், கதீர் என்று அல்லாஹ் சொல்கின்றான். என்ன காரணம்? இதில் நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு குழந்தையை கொடுப்பதில்லை என்று சொன்னால் அது அவன் புறத்திலிருந்து உள்ள அறிவு, அவனுடைய ஹிக்மத்தில் சம்பந்தப்பட்டது. எதற்காக அல்லாஹ் அந்த குழந்தையை கொடுக்காமல் இருக்கின்றான் என்பது நமக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ் நிஅமத் என்று குழந்தைகளை சொல்லக்கூடிய அதே வேளையில், அருட்கொடைகள் என்று குழந்தையை சொல்லக்கூடிய அதே வேளை, அல்லாஹ் அதை அமானத் என்றும் சொல்கின்றான். அது ஒரு அமானிதம். அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்ப்பது அமானிதம். ஹதீஸில் நம்ம பார்க்குறோம், 2 பெண் குழந்தைகளை பெற்றவருக்கு அதை நல்ல முறையில் வளர்த்து திருமணம் முடித்து வைப்பவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான், அந்த தந்தைக்கு, பெற்றோர்களுக்கு. அதே போல் 2 அல்லது 3 அல்லது 4 இப்படி பெண் குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அதை நல்ல முறையில் வளர்த்து திருமணம் முடித்து வைப்பவர்களுக்கு சுவனம் என்று சொன்னால் வெறுமனை வளர்த்து திருமணம் முடித்து வைப்பதல்ல, அது ஒரு அமானிதம். அவர்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பது, அல்லாஹ் என்றால் யார் என்று சொல்லிக் கொடுப்பது, இதுவெல்லாம் அமானிதம். அந்த குழந்தைகள் தவறி செல்கிறது என்று சொன்னால் அதுவும் பெற்றோர்களோடு சம்பந்தப்பட்டது. அப்போ எத்தனையோ பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் இந்த காலகட்டத்தில், போதை வஸ்துக்கள் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இதுக்கெல்லாம் அந்த பிள்ளை செல்கிறது என்று சொன்னால் அதை பற்றி அந்த பெற்றோர்கள் மறுமை நாளில் அல்லாஹ்விற்கு முன்பாக மறுமை நாளிலே நிற்க வைக்கப்படுவார்கள். அப்போ சில குழந்தைகள் வழி தவறி போகும் என்று அல்லாஹ்வுக்கு தெரிந்திருந்தால், அதன் மூலம் பெற்றோர்கள் மறுமையில் தண்டிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுக்கு தெரிந்திருந்தால், அந்த குழந்தை அல்லாஹ்
அவருக்காக, அவருடைய நலவுக்காக அல்லாஹ் கொடுக்காமல் இருக்கலாம். அப்போ இந்த அலீம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்பது அல்லாஹோடு சம்பந்தப்பட்டது. அப்போ இதை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளணும். இதில் முதல் விஷயம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தைகளை அமானிதம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த பிள்ளைகளை இஸ்ஸத்தோடு வளர்க்க வேண்டும். கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்களாக, அவர்கள் கண்ணியப்படக்கூடியவர்களாக நாம் வளர்க்க வேண்டும். எப்படி வளர்ப்பது? நிறைய பேர் இந்த சீசனில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இந்த சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த கிழக்கு பகுதியில், அதே மாதிரி ஆங்கில இந்த நாடுகளில் சைக்காலஜிஸ்ட் என்று சொல்லி குழந்தைகளை இப்படி வளர்க்கணும் இப்படின்னு சொல்லி நிறைய மெத்தடுகளை சொல்லி கொடுப்பாங்க. உதாரணமாக, குழந்தைகளை தரையில் விழுந்துருச்சுன்னு வைங்களேன், குழந்தை போய் ஒரு செவத்தில் முட்டிருச்சுன்னா நாம் என்ன செய்வோம்? அந்த செவத்தை போய் ஒரு 4 அடி அடித்து, என் பிள்ளைய இடிச்சிட்டியா அப்படி சொல்லி ஒரு 4 அடி கொடுப்போம். உடனே அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டிடும். இதை கூட அந்த ஆங்கில அந்த சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி செய்யக்கூடாது, அது பிள்ளைய ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை கற்றுக் கொடுப்பது போல, அது ஒரு மூடம், அது ஒரு மூடத்தனமான விஷயம், அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இஸ்லாம் வெகு இலகுவாக குழந்தை வளர்ப்பை பற்றி நமக்கு சொல்லித்தரும். அப்போ குழந்தைகளுக்கு முதலாக அந்த பிள்ளைகளை எப்படி அழைக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லித்தரும். எப்படி அழைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுத்து அழைக்க வேண்டும், அன்போடு அழைக்க வேண்டும், மரியாதை கொடுத்து. அந்த குழந்தை பச்சை பிள்ளையாக இருந்தாலும் கூட, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அழைச்சி பிள்ளைங்களுக்கு சலாம் சொல்லி அவர்கள் அன்போடும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இப்படியும் அழைப்பது மூலம் அந்த பிள்ளை என்ன செய்யுது? அந்த காதுகள் வழியாக, செவிகளின் வழியாக அந்த பிள்ளை அந்த வார்த்தைகளை கேட்டு பழகி அது அந்த செயல்பாட்டை அந்த பிள்ளை என்ன செய்யும்? வளர்ந்ததற்கு பிறகும் செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது முதல் விஷயம், பிள்ளைகளோடு நாம் பழகக்கூடிய நேரத்தில். அதே போல இரண்டாவதாக, பிள்ளைகள் விளையாடக்கூடிய நேரத்திலோ சாப்பிடக்கூடிய நேரத்திலோ அந்த பிள்ளைகள் ஏதாவது தவற விடக்கூடிய நேரத்தில், சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு அறிவுரையை அழகாக சொல்வது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை. ஒரு குழந்தை வருது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இடது கையால் அந்த பிள்ளை என்ன செய்யுது? சாப்பிடு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா குலாம், அந்த பிள்ளை அன்போடு அழைக்கிறாங்க முதல்ல. அப்போ தான் அந்த பிள்ளை என்ன செய்யும்? பார்க்கும். இல்லாமல் அடித்து உடனே ஒரு அடியை போட்டு, இதில் நீ பண்ணக்கூடாது, இது சரியான வேலையா, இப்படியெல்லாம் கேட்பதை விட அல்லாஹ்வுடைய தூதர் யா குலாம் என்று அழைத்து அந்த பிள்ளை என்ன சொல்கிறாங்க? 3 விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு 3 விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, பெரிய மனிதருக்கு சொல்வது போல. எப்படி சொல்கிறாங்க? வலது கையால் நீ சாப்பிடு, முதல்ல பிஸ்மில்லா சொல்கிறாங்க. பிஸ்மில்லா சொல்லி நீ சாப்பிடு, வலது கையால் சாப்பிடு, உனக்கு பக்கத்தில் இருந்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 3 விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இதில் பெரும்பாலான பெரிய மக்களே நாம் இதை செய்கிறதில்லை. நடுவில் இருந்து சாப்பிட்றது, அங்கேருந்து சாப்பிட்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பிஸ்மில்லா சொல்லு, வலது கையால் சாப்பிடு, முதல்ல உனக்கு பக்கத்தில் எது இருக்குதோ அதிலிருந்து நீ சாப்பிட ஆரம்பி என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ இதே போல் நம்ம வீட்டில் நம்ம குழந்தை செய்யக்கூடிய நேரத்திலும் எந்த தவறாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய பிள்ளைக்கு நாம் எப்படி அறிவுரை சொல்கிறோமோ அதே மாதிரி குழந்தைகளுக்கும் நாம் சொல்லி வளர்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும், பிள்ளைங்க என்பது ஃபித்ரா, இயற்கையில் பிறக்குது. எப்படின்னா வெள்ளை காகிதம் போல் பிறக்குது ஒரு பிள்ளை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ராவின் அடிப்படையில் பிறக்கின்றது. அவர்களை அவருடைய பெற்றோர்கள் தான் நசராணிகளாக, மஜூசிகளாக வளர்க்குறாங்க, நெருப்பு வணங்கிகளாக வளர்க்குறாங்க அப்படின்னு. அப்போ இதை மாற்றக்கூடிய வேலை யார் செய்கிறாங்கன்னா? பெற்றோர்கள் செய்கிறாங்க. அப்போது நாம் நல்ல விஷயத்தை அந்த பிள்ளைங்களுக்கு மனதில் பதிய வைக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைங்களும் அழகாக வளரும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது உக்பத் இப்னு அபி சுஃபியான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் முதலாவதாக பிள்ளைகளுக்கு நல்ல தர்பியத்தை கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உக்பத் இப்னு அபி சுஃபியான் அவங்க சொல்கிறாங்க, முதல்ல என்ன செய்யுங்க, நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு முஅல்லிமாக இருங்க. அவங்க சொல்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு நீங்கள் முஅல்லிம், நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக நீங்கள் முதல்ல இருங்க. அடுத்ததாக என்ன செய்யுங்க? வசியத் செய்யுங்க. நிறைய விஷயங்களை பற்றி அவர்களுக்கு வசியத் செய்யுங்கள். அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமாக சொல்கிறாங்க, இதை எல்லாம் செய்ய வேண்டுமா, நீங்கள் உங்களை இஸ்லாஹ் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்யுங்க? முதல்ல நீங்கள் திருந்துங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உக்பத் இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, முதல்ல என்ன செய்யுங்க? நீங்கள் திருந்துங்க, அதற்கு பிறகு பிள்ளைங்களை தானாக திருந்தி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ இன்னொரு அரபு உபதேசம், ப்ராவர்புன்னு சொல்லுவாங்கள்ல, என்னது அரபிக் ப்ராவர்புனா இது தமிழில் பழமொழி. தமிழில் அந்த பழமொழி மாதிரி அரபிக்கில் ஒரு பழமொழி இருக்குது. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தந்தையை போலத்தான் பிள்ளை வளருவான். எப்படி தெரியுமா? ஒரு வேரை போலத்தான் ஒரு மரம் வளர்வது போல. அப்படி ஒரு மூங்கில் மரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல வளர்வதற்கு 5 வருடங்களோ பல வருடங்கள் எடுக்கும். நம்ம நட்டு வச்சோம்னு சொன்னால் அது வளர்றதுக்கு பல வருடங்கள் எடுக்கும், 1 இன்ச்சு வளராது. அது என்ன செய்யும் அப்படின்னா, வேற வளர்த்துக்கிட்டே இருக்கும். அது வேறு ஒரு கட்டத்தை எட்டினதற்கு பிறகு சடன் அந்த மூங்கில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ முதல்ல அதுக்கு தேவை வேர். அப்போ அந்த பழமொழி என்ன சொல்லுது? ஒரு தந்தையை போலத்தான் தன்னுடைய பிள்ளையும் வளர்வான். எப்படி ஒரு மரம் எப்படி தன்னுடைய வேரை போல வளர்கிறதோ அதே போல அப்படின்னு சொல்லி அந்த பழமொழி சொல்லுது. அப்போ இவங்க நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு 5-6 விஷயங்களை சொல்லித்தராங்க. முதலாவதாக குழந்தை வளர்ப்பில் அன்பு செலுத்துவது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஒரு குழந்தைக்கு நல்ல உபதேசங்கள் செய்வதற்கு முன்பாக அன்பு செலுத்துகிறாங்களோ அதே போல் நாமளும் அன்பு செலுத்துவது. எதன் காரணமாக? ஒரு பிள்ளையோ அல்லது நாமோ யாரையா ஒருத்தரை விரும்ப ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைங்க வாப்பாவை விட நடிகர்கள், தமிழ் நடிகர்களை விரும்புது, பாடகர்களை விரும்புது, ஃபுட்பால் பிளேயர், கிரிக்கெட் பிளேயர்களை விரும்புது. என்ன காரணம்? அவனை பிடிக்குது, வாப்பாவை பிடிக்கலை. அப்போது முதலாவதாக நாம் அந்த பிள்ளைக்கு விருப்பத்துக்குரியவர்களாக ஆகிறோம் என்று சொன்னால் அந்த பிள்ளை நாம் செய்கிறத போலேயே செய்யும். இல்லை அப்படின்னு சொன்னால் மற்றவங்க செய்கிறது மாதிரியெல்லாம் செய்யும். அந்த பிள்ளை முடி வெட்டுறதுலேருந்து பேண்ட் போடுறதுலேருந்து எல்லாமே நடிகர்கள் செய்வது போலேயே செய்யும். இரண்டாவது சொல்கிறாங்க, அன்பு காட்டுவதற்கு பிறகு எடுத்துக்காட்டாக இருங்கள். நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி அவர்களுக்கு திருத்துவதை விட நீங்கள் செய்து காட்டினால் பிள்ளைகள் திருந்துவார்கள். எடுத்துக்காட்டாக இருங்கள். மூன்றாவதாக குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். பிள்ளைங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். இன்றைக்கு நம்ம எத்தனையோ பேர் குர்ஆனை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அலிஃப் ப த எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். பிள்ளைங்க குர்ஆன் ஓதுது. ஆனால் குர்ஆனை பற்றிய அறிவை கற்றுக் கொடுப்பது, குர்ஆனை பற்றிய அறிவை கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு நான்காவதாக அல்லாஹுவை பற்றி கற்றுக் கொடுப்பது. அல்லாஹ் என்றால் யார்? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் எந்த சூழலில் எப்படி அவன் அந்த பண்புகளை வெளிப்படுத்துவான்? அல்லாஹ் எப்போது கோபப்படுவான்? அல்லாஹ் எப்போது வெட்கப்படுகின்றான்? அல்லாஹ் எப்போது அன்போடு நம்மை நோக்கி வருகின்றான்? இது சம்பந்தமான அல்லாஹுவை பற்றிய சிஃபத்துகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது. ஐந்தாவதாக சீரத், அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு, அதை கற்றுக் கொடுப்பது. அதற்கு அடுத்தபடியாக குலஃபா ராஷிதீன்களுடைய வரலாறுகளை கற்றுக் கொடுப்பது. இப்படி அந்த படித்தரங்களை அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ பிள்ளைகள் நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கணும். பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? சிலருக்கு என்ன அப்படின்னு சொன்னால், என் பிள்ளை நல்ல பையன், அவன் எந்த தப்பு செய்ய மாட்டான், என் பொண்ணு நல்ல பொண்ணு. அது உண்மைதான், எல்லாருடைய குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான். ஆனால் ஷைத்தான் நல்லவனா என்ன? இல்லை, ஷைத்தான் ரொம்ப மோசமான. அப்போ ஷைத்தான் எல்லாத்துட்டையும் இருக்கிறானா அப்படின்னா இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஷைத்தான் ஒவ்வொருவருடைய நாடி நரம்பிலும் ஓடிக்கொண்டிருக்கின்றான். சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய உடலிலுமா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நாம் என்னுடைய உடலிலும் தான் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான், ஆனால் அவன் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும்தான் அவன் கட்டுப்பட்டிருக்கான். அதற்கு பிறகு மௌலவியோ யாருடைய உடலுக்கும் அவன் கட்டுப்படலை. அப்போ ஒவ்வொரு குழந்தைகளுடைய உடலிலும் ஷைத்தான் நாடி நரம்புகளில் ஓடிக்கொண்டிருக்கின்றான். அதனால் பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் பெற்றோர்களிடம் எதை குறித்து விசாரிப்பான் என்று சொன்னால் ஒழுக்கத்தை குறித்து விசாரிப்பான். பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்கிறதா என்று பிள்ளைகளை விசாரிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் பெற்றோர்களை விசாரிக்கின்றான் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்போ ஒழுக்கம் சம்பந்தமாக பிள்ளைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்கள் மறுமை நாளிலே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்த்தோம்னா மார்க்க அறிவுள்ள குழந்தைகளை வளர்ப்பது, மார்க்க அறிவுள்ள ஞானம் உள்ள குழந்தைகளை வளர்ப்பது. எந்த அளவுக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு நீங்கள் பார்த்தா தெரியும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கே இருக்கிறாங்க. வாப்பாவும் இருக்கிறாரு, இப்னு உமர் இருக்கிறாரு, பிள்ளை இருக்கிறாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு இருக்காங்க, அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க, அபூ ஹுரைரா, இப்படி பெரும்பாலான சஹாபாக்கள், பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த மஜ்லிஸில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறாங்க. இப்னு உமர் அப்போது அவருக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொன்னால் சின்ன வயசு, சின்ன குழந்தை. எல்லா மக்களும் பெரிய பெரிய ஆட்கள்,
உமர் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மூத்தாள். அப்போ இப்படி இருக்கக்கூடிய அந்த சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்குறாங்க, ஒரு மரம் அப்படி ஒரு மரம் எதற்கு ஒப்பானது, ஒரு முஸ்லீமுக்கு ஒப்பானது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மரம் இருக்குது, அது ஒரு முஸ்லீமுக்கு ஒப்பானது, அது என்ன மரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ யாருமே பதில் சொல்லலை, எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பேரித்த மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னது உடனே இந்த மஜ்லிஸ் இந்த சபையெல்லாம் முடியுது, இந்த பயான் ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு பிறகு வழியில் நடந்து போகிறாங்க. அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க வாப்பாட்ட, வாப்பா அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டாங்கல்ல, அப்போ அதனுடைய பதில் எனக்கு தெரியும், அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் சொல்லாமல் இருந்துட்டேன் அப்படின்றாங்க. அப்போது உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, மகனே நீ அந்த நேரத்தில் சொல்லியிருக்க வேண்டியதானே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குமே, நீ ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, வாப்பாவுடைய ஆசையை பார்த்தீங்களா, எதில் அவர் பாராட்ட எதிர்பார்க்குறாரு, பாட்டு பாடுறதுல, டான்ஸ் ஆடுறதுல, இதில் ப்ரைஸ் வாங்குறதுல எதிர்பார்க்கல. அப்போது தன்னுடைய மகன் ஒரு மஜ்லிஸு கூப்பிட்டுட்டு போகிறது ஒரு சுன்னா, பிள்ளைங்களை மஜ்லிஸுக்கு கூப்பிட்டுட்டு போகிறது, அங்கே உட்கார வைக்கிறது, அமர வைக்கிறது எல்லாம் ஒரு சுன்னா. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நீ சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே அப்படின்னு சொல்லும்போது மகனுடைய பதிலை பாருங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் பெரிய சஹாபாக்கள், நீங்கள் எல்லோரும் வயது மூத்தவர்கள், நீங்கள் எல்லோரும் அமைதியாக இருந்ததை பார்த்துட்டு நான் என்ன நினச்சேன், ஒருவேளை நான் சொன்ன அது தப்பாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி நான் என்ன செஞ்சுட்டேன், சொல்லாமல் இருந்துட்டேன் அப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இருந்த இல்மு யார்கிட்டருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால், உமர் ரலியல்லாஹுடைய தர்பியத்திலிருந்து வந்தது, உமர் ரலியல்லாஹுடைய வளர்ப்பிலிருந்து வந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மஜ்லிஸில் அவங்க சின்ன வயசுலேருந்தே உட்கார்ந்ததுனால அந்த இல்மு தான். அதுக்கு காரணம் யார், வாப்பா அழைச்சிட்டு போகிறதுனால இந்த குழந்தை நல்ல குழந்தையாக வளர்ந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் இப்னு ஹல்தூன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவங்க சொல்கிறாங்க, பிள்ளைங்களை அடித்து வளர்ப்பதனால் அவர்கள் செய்யக்கூடிய அநீதிகள் என்பது 6 விதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்னு ஹல்தூன் மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவர் சொல்கிறாரு, பிள்ளைங்களை நீங்கள் அடித்து வளர்க்கறதுனால, ஒரு முறை 2 முறை அடிக்கிறதல்ல, எப்போதுமே அடித்து வளர்ப்பதனால் குழந்தைகள் அநீதிக்கு செல்லக்கூடிய 6 அம்சங்களை அவங்க சொல்கிறாங்க. முதலாவது, அந்த குழந்தை எதற்கு பழகுகிறது என்று சொன்னால், பொய் சொல்ல பழகுகிறது. ஒரு குழந்தை எப்படி பொய் சொல்கிறது, பாப்பாவுடைய அடிக்கு எப்போது எதை சொன்னாலும் அவர் முதலாவதாக என்ன செய்வார், அடிப்பார். நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட முதல்ல என்ன செய்வார், அடிப்பார். அப்போ இந்த அடிப்பதனால் முதலில் அந்த குழந்தை பொய் சொல்ல பழகுகிறது. இரண்டாவது, அந்த குழந்தை மறைவாக குற்றம் செய்ய பழகுகிறது. ஏதாவது வாப்பாவுக்கு முன்னால் ஏதாவது தவறு செஞ்சு அவர் திருத்தாமல் அடித்தார் அப்படின்னு சொன்னான், அந்த குழந்தை மறைவாக அதை செய்வதற்கு பழகுகிறது. மூன்றாவதாக, தந்திரம் செய்ய அந்த குழந்தை பழகுகிறது. நான்காவதாக, ஏமாற்ற பழகுகிறது. ஐந்தாவதாக, அந்த குழந்தைக்கு மழுங்கல், அதாவது பயம், எப்போதும் பயம், எதை செய்தாலும் பயம், இது ஒருவேளை தப்பாக இருந்துச்சுன்னா அடிச்சிருவாரோ இப்படிங்கிற பயத்தினால் அந்த குழந்தை எதையும் செய்வதற்கு பயந்து மழுங்கு அந்த குழந்தை ஆரம்பிக்கிறது. ஆறாவதாக, அந்த குழந்தை இன்சானியத் இல்லாமல், அதாவது மனிதநேயம் இல்லாத ஒரு குழந்தையாக அந்த குழந்தை வளர்கிறது என்று இப்னு ஹல்தூன் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவுக்கு அப்படியே முரண். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு அன்போடு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு மேலாக அமர்ந்து பயான் குத்துபா செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வருவாங்க, கீழே விளையாடிட்டு இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலிருந்து கீழே இறங்கி போய் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அமர்ந்து அவங்க என்ன செய்வாங்க, பயான் செய்வாங்க. இது நம்ம செய்யக்கூடாது. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியோடு சம்மந்தப்பட்டவங்க, அவங்க அதை செய்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஹசன் ஹுசைன் விளையாடுறதை பார்த்துட்டு கீழே இறங்கி அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிட்டு குத்துபா செய்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு அவர்கள் குழந்தைகளோடு அன்போடு இருந்தாங்க. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள், குழந்தைகளுடைய சத்தம் பின்னால் கேட்கும், பள்ளிவாசலில் குழந்தைகளுடைய சத்தம் கேட்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த சூறாவை என்ன செய்வாங்க, சுருக்கி தொழுவாங்க. அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அந்த தொழுகையை முடிக்க ஆரம்பிப்பார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய பெற்றோருடைய உள்ளம் பதறும் என்பதன் காரணமாக அழுது கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறதுனால அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, அந்த தொழுகையை சுருக்கக்கூடிய காரியத்தை கூட செய்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல் ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்கிறத பார்த்து வளருவது என்பதாக இமாம்கள் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோர்கள், தாயும் தந்தையும் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி நடந்து கொள்கிறாங்க அப்படிங்கிறத குழந்தை பார்க்குது.
நாம் நம் மனைவியோடு எப்படி இருக்கிறோம் என்பதை ஒரு குழந்தை கவனிக்கின்றது அப்படின்னு சொல்லி இமாம்கள் சொல்கிறாங்க. அப்போது நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், குடும்பத்தில் எப்போ போனாலும் சண்டை, எப்போ போனாலும் பிரச்சனை இல்லாத நாள் வந்தாச்சுன்னா சந்தோஷம். அப்படி ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். எந்த அளவுக்கு ஆண்களுடைய மனநிலை எப்படின்னு சொன்னால், ஒரு பேச்சுலர் ரூமுக்கு போனா அப்படின்னு சொன்னால் அந்த பேச்சுலர் ரூமில் ட்ரெஸ்ஸஸ் அங்கங்கே கிடக்கும், ஷூ அங்கங்கே கிடக்கும், எல்லாம் அப்படி இப்படி கிடக்கும். இதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டோம். என்ன அது இயல்பு, பேச்சுலர் ரூம்னா அப்படி தான் இருக்கும் இப்படிங்கிற ஒரு இயல்பு. குழந்தை அழுது நைட்டில் ராத்திரி முழுக்க குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னு வைங்களேன், என்ன நினைப்போம், இது என்ன தப்பாக இருக்குது, இதுக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டணும் அல்லது குழந்தைக்கு நாளைக்கு சொல்லி புரிய வைக்கணும் இப்படி நினைப்போமா? இல்லை, இது ஒரு இயல்பு. அதே போல் மனைவி என்பவள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைக்குரியவங்க தான். அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது இயல்பாக எடுத்துக்கொண்டவர்களுக்கு நல்லது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறா, விலா எலும்பை போல. விலா எலும்பு இப்படி இருக்கும் அதுதானே, விலா எலும்பு வளைஞ்சிருக்கும். பெண் இப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இதை வளைக்க நினச்சிடாதீங்க, நீங்கள் வளைக்க நினச்சிங்க நிமித்த நினச்சிடாதீங்க, வளைஞ்சு தான் இருக்கும். பெண்கள் என்பவர்கள் வளைந்த விலா எலும்பை போன்றவர்கள், அவர்களை நீங்கள் நிமிர்த்த நினைத்தால் அது உடைந்து விடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நம்ம சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, பெண்கள் விலா எலும்பை போன்றவர்கள் வளைந்து தான் இருப்பார்கள், அவர்களை நீங்கள் நிமிர்த்த நினைத்தால் அவர்கள் உடைந்து விடுவார்கள். உடைந்து விடுதல் என்றால் என்ன தெரியுமா, தலாக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பெண்கள் என்பவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க, அதை நிமித்த முடியாது. ஒவ்வொரு பெண்ணிலும் ஒவ்வொரு குறை இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு குறை, சும்மா அழுறது அல்லது மனசில் வச்சுட்டு சொல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்கும். ஆண்களுக்கு அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக ஆண்களை படைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஆண்களுக்கு அந்த நிர்வாக சக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த வளைஞ்சிருக்குதா, அந்த நம்மளும் வளைஞ்சிடணும். இல்லை அப்படின்னா என்ன செய்யும், உடஞ்சிரும். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தது. நாம் நினச்சிடக்கூடாது நமக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை அப்படின்னு, வேற யாருக்கும் இந்த பிரச்சனை இல்லைன்னு இல்லை. பிரச்சனை இல்லாத வீடுகளே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலும் இதே பிரச்சனை இருந்துச்சு. சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு போகாமல் இருந்திருக்கிறாங்க. ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவதூறுடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பற்றி ஒரு அவதூறு பரவுது, ஊர் முழுக்க பரவுது, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க ஆயிஷா ரதியல்லாஹுடைய வீட்டுக்கு. நல்லா பாருங்க. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த அளவுக்கு மன சங்கடத்தில் இருந்திருப்பாங்க. அவங்க எப்படிப்பட்ட தூய்மையான ஒரு பெண். அந்த பெண்மணிக்கு ஒரு அவதூறு வரக்கூடிய நேரத்தில் அந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலேயே அப்படியே இருக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அது அவதூறுனாலும் ஊரில் பரவக்கூடிய நேரத்தில் மனசு சங்கடப்படத்தான் செய்யும். நான் எதுவும் செய்யலை, நம்ம இருந்துருவோமே, நான் எதுவுமே செய்யலப்பா, நமக்கு என்ன அப்படின்னு இருந்துருவோம். ஆனால் அந்த பெண்கள் அப்படி அல்ல, அவங்க தூய்மையானவர்கள், அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியலை, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டுக்கு வர்றாங்க, ஆயிஷா ரதியல்லாஹுடைய அந்த வீட்டுக்கு வர்றாங்க, அபூபக்கர் ரதியல்லாஹுடைய வீடு அவங்க என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு சந்திக்கிறது வர்றாங்க. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போது என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இந்த வார்த்தை, நீ தவறு செய்திருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, நீ தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சுக்கோ, அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவான். இப்படி சொல்கிறாங்க. இதில் ஏதாவது தவறு இருக்குதானா? தவறு இல்லை, லாஜிக்காக பேசுகிறாங்க. ஆண்கள் இப்படி தானே லாஜிக்காக பேசுறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ தவறு செஞ்சிருந்தா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கோ, அல்லாஹ் உன்னை மன்னிச்சிருவான் தௌபா செஞ்சா. இல்லாமல் உனக்கு மேலே தவறு இல்லை அப்படின்னு சொன்னால் பொறுமையாரி அல்லாஹ் உனக்கு நற்செய்தியை வழங்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எதுவும் தவறு இல்லை ஆண்களை பொறுத்தவரை. பெண்களுக்கு இதில் பிரச்சனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தேம்பி அழுதாங்க. ஏன் அழுதாங்க அப்படின்னா, அதான் பெண்களுடைய இயல்பு. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லணும், நீ தவறே செஞ்சுருக்க மாட்ட, நான் இருக்கிறேன் உனக்கு, நீ தவறே செஞ்சுருக்க மாட்ட, நான் நம்புகிறேன், உனக்கு அல்லாஹ் நிச்சயமாக என்ன செய்வான், உனக்கு நற்செய்தியை வழங்குவான், நீ பயப்படாத, இப்படி சொல்லணும்னு ஆயிஷா எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளே போலேயே லாஜிக்காக பேசுகிறாங்க. தவறு செஞ்சால் தௌபா செய்ய, அல்லாஹ் மன்னிச்சிருவான், இல்லைன்னா நற்செய்தி வரும் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயிஷா தேம்பி அழுறாங்க, உள்ளே போயிட்டாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் போகுதில்லை, அந்த நாட்கள் கடக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருது.
ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை தூய்மைப்படுத்தி அல்லாஹ் குர்ஆனில் வசனத்தை இறக்கி வைக்கிறான். இந்த வசனத்தை இறங்கின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டு போகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பற்றின தூய்மையான வசனம் வந்துருச்சு, கன்ஃபார்ம், இதுக்கப்புறம் யார் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு போய் சந்தித்து இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இந்த செய்தியை சொல்கிறாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கிட்டான் உங்களை பற்றி, நீங்கள் தூய்மையானவர்கள் என்பது சம்பந்தமாக வசனம் இறக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த குடும்பம் சந்தோஷப்படுது, அபூபக்கர் ரலியல்லாஹு சந்தோஷப்படுறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹுட்ட போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி சொல்லு, போய் உன் சந்தோஷத்தை வெளிப்படுத்து அப்படின்னு. அப்போ பாருங்கள் பெண்களுடைய இதை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் ஏன் இவருக்கு நன்றி செலுத்தணும், நான் நன்றி செலுத்த வேண்டியது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு நான் நன்றி செலுத்த வேண்டியது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், நான் ஏன் இவருக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன, பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு, இது எல்லாருக்கும் இருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகளிலும் இருந்தது. அப்போ நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி கையாள்வது, ஒரு பெண்களை எப்படி கையாள்வது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறாங்க, ஒரு மனைவியுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டு ஒரு நாள் அமருவாங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுக்கு என்ன செய்வாங்க, புக்கிங் மாதிரி, இந்த நாள் இவருடைய வீட்டில், இந்த நாள் இவருடைய வீட்டில், இப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறி மாறி அமருவாங்க. அப்போது அன்றைய நாள் ஆயிஷா ரலியல்லாஹுடைய நாள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு மனைவி அவர்களுடைய வீட்டிலேருந்து ஒரு சாப்பாடு கிண்ணம் வருது, கிண்ணத்தோட சாப்பாடு வருது, ஸ்வீட்டு. அதை கொண்டு வந்து ஒரு சிறுமி என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை பார்த்தோன்னே ஆயிஷா கேட்குறாங்க, இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு. அப்போது இந்த மனைவியோடைய வீட்டிலேருந்து வந்துச்சு. ஆயிஷா தட்டி விட்டாங்க. தட்டி விட்டோன்னே என்னாச்சு, சில்லியா நொறுங்கிருச்சு, அந்த கிண்ணம் சாப்பாடோடு நொறுங்கிருச்சு. நாம் என்ன செய்வோம், மனுஷியா நீலாம் பொம்பளையா, இப்படி போட்டு உடைக்க எனக்குலாம் இது இருக்குதா. அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா, மார்க்கத்தையும் அதையும் சம்மந்தப்படுத்தி பேசுவோம். இதுதான் நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனை. மார்க்கத்தையும் குடும்ப விவகாரத்தையும் சம்மந்தப்படுத்தக்கூடாது. மனைவி நம்மளோடு சண்டை போடுறாளா அல்லது திட்டுறாளா, இந்த மாதிரி ஏதாவது இது விஷயம் நடக்குதா, அப்போ என்ன செய்யக்கூடாது, உடனே மார்க்கத்தோடு அவளை சம்மந்தப்படுத்தக்கூடாது. அவர்கள் அல்லாஹ்வோடு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது, தொழுகையில் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நாம் கூட தொழுகையில் பொழுதுபோக்காக இருப்போம், மனைவிகள் அப்படி இருக்கிறதுக்கு பெரும்பாலும் குறைவு. அப்போ அவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் என்ன செய்யக்கூடாது, முடிவு செய்யக்கூடாது. நமக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வளர்ந்த ஸெயித் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவி ஸெயித் ரலியல்லாஹு அவர்கள், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களுக்கு திருமணம் முடிச்சு வைத்தது யார் அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். ஆனால் முடித்ததற்கு பிறகு அந்த ஸெயித் ரலியல்லாஹு என்ன செய்வாங்கன்னா, தினம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து தலாக் விட போகிறேன், எனக்கு செட் ஆகலை அப்படின்றாங்க. தினமும் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு செட் ஆகலை. இப்போ நாமளாக தான் என்ன செய்திருப்போம், நான் கஷ்டப்பட்டு உனக்கு அந்த பிள்ளையை பார்த்து, நல்ல பிள்ளையை பார்த்து முடிச்சு வச்சேன், நீ வந்து என்ன செட் ஆக மாட்டேங்குன்ற. அப்படி இல்லை. ஸெயித் ரலியல்லாஹு சிறந்த ஒரு சஹாபி, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா சிறந்த ஒரு சஹாபி, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் என 2 பேரும் சிறந்த சஹாபாக்கள். அப்போ 2 பேருக்கும் நான் செட் ஆகலை. மார்க்க ரீதியாக அவர்கள் சிறந்தவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த 2 பேருக்கும் ஒத்து போகவில்லை என்பதுதான் அர்த்தம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து வைத்த ஒரு தம்பதி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையினால் அந்த என்ன செய்யுது, தலாக்கு நடக்குது. தலாக்கு நடந்ததற்கு பிறகு அல்லாஹ் கட்டளை இறக்குறான், ஸைனப் என்ன செய்யுங்க, நீங்கள் திருமணம் முடிங்க. ஏன் அது என்ன சட்டம், அந்த காலத்தில் ஒரு இது இருந்துச்சு, ஒரு மூடப்பழக்கம், வளர்ப்பு பிள்ளை வந்து தான் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸைனப் பின்த் முஹம்மது, அதாவது ஸெயித் இப்னு முஹம்மதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸெயித் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளை கிடையாது, வளர்ப்பு பிள்ளை. அப்போ அல்லாஹ் என்ன வசனத்தை இறக்குனா அப்படின்னு சொன்னால், அந்த ஸெயிதுடைய மனைவி அவங்கள நீங்கள் திருமணம் முடிக்கணும்னு அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த ஸெயிதை அனுப்பித்தான் என்ன செய்கிறாங்க, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை பொண்ணு கேட்க சொல்கிறாங்க. அப்போ கூட பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க ஸெயித் ரலியல்லாஹு அன்ஹுவை, போய் பொண்ணு கேளுங்க நான் திருமணம் முடிப்பதற்கு. அப்போது போய் கேட்கக்கூடிய நேரத்தில் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் இஸ்திகாரா செஞ்சுட்டு தான் திருமணம் முடிப்பேன். யாரை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் இஸ்திகாரா செஞ்சுருக்கிறேன், நான் செஞ்சு தான் அவங்கள என்ன செய்வேன், திருமணம் முடிப்பேன், அது வரைக்கும் நான் திருமணம் முடிக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ பெண்களுடைய இது அப்படிதான் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். 2வது இதான் சொன்னேன், மார்க்கத்தோட
குடும்ப வாழ்க்கையை சம்மந்தப்படுத்தக்கூடாது. அப்போது இந்த ஐஷா தட்டி விட்ட உடனே அந்த சில்லியாக நொறுங்கிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கீழே போய் உட்காந்து அந்த சிந்தி போன செதறி போன அந்த பிளேட்டை என்ன செஞ்சாங்க, ஒன்று ஒன்றாக சேர்த்து ஒட்ட வச்சு என்ன செஞ்சாங்க, வீட்டில் எடுத்து வச்சாங்க. வச்சுட்டு வீட்டிலேருந்து ஒரு கிண்ணத்தை எடுத்து அந்த சிறுமிகிட்ட கொடுத்து விட்டாங்க. என்ன ஆயிடக்கூடாது, இப்போ இந்த உடஞ்சதை கொடுத்து விட்டா என்ன ஆகும், அங்கே ஒரு பிரளயம், 2 வீட்டுக்கும் சண்டை, 2 மனைவிக்கும் சண்டை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புது கிண்ணத்தை என்ன செய்கிறாங்க, கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு அணுகுமுறை, குடும்பத்தோடு மனைவியோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும். அப்போ இதையெல்லாம் என்ன செய்யும், ஒரு குழந்தை பார்த்து வளரும் அப்படிங்கிறது தான் நாம் சொல்கிறது. அப்போ இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது மனைவியோட சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இயல்பு என்பதை நாம் எடுத்துக்கொள்கிறது. பெண்களோட உள்ள பிரச்சனைகள் இயல்பு. 2வது கண்டுகொள்ளாமல் இருப்பது. எப்படி நாம் ஒரு பேச்சுலர் ரூமுக்கு போனால் எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்த இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு வருவோமோ, அதே போல் வீட்டுக்கு போனாலும் இருந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குது பிரச்சனை இல்லை, நீங்கள் இருங்க, அவங்களே சரி பண்ணுவாங்க. நம்ம என்ன செய்வோம், சும்மா நம்ம எடுத்து வச்ச ஒரு தொடப்பக்கட்டை இங்கே எடுத்து வச்சுருப்போம், அதை அவங்க அங்கே எடுத்து வச்சா அன்னைக்கு ஒரு சண்டை, யார்கிட்ட கேட்டு வச்சா அப்படின்னு. அப்போ இப்படி நாம் இருப்பதை விட்டு கண்டுகொள்ளாமை, ஒன்று இயல்பாக எடுத்துக்கொள்ளுதல், 2வது கண்டுகொள்ளாமை, இந்த 2 பண்புகளை மனைவியோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது இதுதான் விஷயம். இது பிள்ளைகளுடைய வளர்ப்பில் மிக முக்கியமான ஒரு பங்காற்றுகிறது. ஆண்களும் பெண்களும் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத குழந்தைகள் பார்த்து வளர்வதனால அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் அதை எடுத்துக்கொள்வாங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ளணும். இதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம், மதீனாவில் மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்கள் தான் கொஞ்சம் மேலே இருந்தாங்க, பெண்கள் கொஞ்சம் அடக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு இஸ்லாம் சரியான சலுகைகளை பெண்களுக்கு வழங்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் அதை கேட்கலாம், இதை கேட்கலாம், எல்லாம் நீங்கள் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல சலுகைகளை வழங்கிடுச்சு. அப்போ மதீனாவில் அன்சாரி பெண்கள் இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் வந்தாச்சு. இப்போ அன்சாரி பெண்களோட சேர்ந்து முஹாஜிர் பெண்களுக்கும் கொஞ்சம் அதிகாரம் வந்துருச்சு. அப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ரொம்ப ஓவராக போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் எல்லாம் பயங்கர சேட்டை. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் சொல்ல அந்த மாதிரி பெண்களுடைய இது தாங்க முடியல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கலாம், கொஞ்சம் வலிக்காமல் அடிக்கிறது அதை கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியை கொடுக்குறாங்க. இது நடந்து கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியில் நடந்து போகும்போது சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் கூடிட்டாங்க. கூடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரை சொல்ல அந்த மாதிரி ஆண்களுடைய எல்லை மீறிட்டாங்க, ஆண்கள் அடி பயங்கரமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெண்கள் கம்ப்ளைண்ட் செய்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர்கள் சிறந்தவர்கள் அல்ல. அப்போ தான் அந்த செய்தி வருது, நம்மெல்லாம் எப்போவுமே கேட்கக்கூடிய செய்தி, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியரிடத்தில் சிறந்தவர், உங்களுடைய வீட்டுக்காரங்களிடத்தில் சிறந்தவர்கள் தான் உங்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை நம்ம அடிக்கடி கேட்போமே. அது என்ன நினச்சிருக்கிறோம் அப்படின்னா, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியரிடத்தில் சிறந்தவர் அப்படின்னா மனைவி சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அப்படி இல்லை. உங்கள் மனைவி சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி, நாம் நல்ல முறையில் நடந்து கொண்டால் அவர்கள் தான் சிறந்தவர்கள், நான் என்னுடைய குடும்பத்தில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்குறோம். இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா குழந்தை வளர்ப்போடு சம்மந்தப்பட்டது. குழந்தைகளுக்கு அன்பு காட்டுவது, அவர்களுக்கு நல்ல மரியாதையான பெயர்களை சொல்லி அழைப்பது, அவர்கள் தவற விடக்கூடிய நேரத்தில் பெரியவர்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி கூட குழந்தைகளுக்கும் நாம் என்ன செய்யலாம், அறிவுரை சொல்லிக் கொடுக்கலாம், துஆக்களை சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் குர்ஆனை கற்றுக் கொடுப்பது, அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. அடுத்ததாக சீரா, அல்லாஹ்வுடைய தூதருடைய சீரத், நபியினுடைய வரலாறை சொல்லிக் கொடுப்பது, குலஃபாவுர் ராஷிதீன்களுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுப்பது. அதுக்கு பிறகு அதபுகளை சொல்லிக் கொடுப்பது. இதுவெல்லாம் அந்த படித்தரங்கள். இன்ஷா அல்லாஹ் இதில் ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கு தான் இது லஃப்தத்துல் கபீத் இலா நசீஹத்துல் வலத் அப்படின்னு சொல்லி இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா, ஒரு சின்ன புக்கு தான், இது தமிழ்நாட்டில் கிடைக்குது, நீங்கள் முடிஞ்சால் வாங்கி படித்து பாருங்கள். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு சின்ன ஒரு புக்கு இது. இவங்க பேர் என்ன அப்படின்னு சொன்னால் அப்துர் ரஹ்மான் இப்னு அலி. இந்த இவங்களுடைய பேர் இமாமுடைய பேர் இமாம் இப்னுல் ஜௌசி, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களா, இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா. இப்போ இவங்க தன்னுடைய மகனுக்கு எழுதிய ஒரு உபதேசம் தான் இந்த புக்கு. அவருக்கு அவர் சொல்கிறார் இந்த புத்தகத்தில்,
எனக்கு வந்து நான் ஒரு நாள் இந்த மாதிரி குரானை ஓதிவிட்டு ஒரு முறை குரானை முழுமையாக ஓதி முடித்து விட்டு 10 குழந்தைகளை அல்லாஹ் இடத்துல கேட்டேன். 5 பெண் குழந்தைகளும் 5 ஆண் குழந்தைகளையும் நான் கேட்டேன். அல்லாஹ் எனக்கு 10 குழந்தைகளை தந்தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த புத்தகம் எழுதும்போது அவங்களுக்கு 10 குழந்தை, அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு, மொத்தம் 11 குழந்தை அவங்க. இப்போ இந்த இதில் சொல்றாரு 10 பிள்ளைகள் எனக்கு அல்லாஹ் தந்தான். அதில் 4 ஆண்களை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். 4 பிள்ளைங்க மௌத்தாயிருச்சு. 4 ஆண் குழந்தைகள் மௌத்தாயிருச்சு. ஒரே ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தை ஒன்று மௌத்தாயிருச்சு. அப்போ ஒரே ஒரு ஆண் குழந்தை தான் இமாம் இப்னுல் ஜோசி ரஹ்மஹுல்லா அவர்களுக்கு இருக்கிறாங்க. இமாம் இப்னுல் ஜோசியை பற்றி சொல்லணும்னா இவர்களிடத்திலிருந்து 70,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இமாம். அவங்க சொல்கிறாங்க 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் என்னுடைய சபையிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. 70,000 சொல்லி சஹீஹான செய்தி வருது. அப்போது இவ்வளவு சிறந்த புத்தகங்களை எழுதக்கூடியவர், அதிகமான நிறைய புத்தகங்கள், கிட்டத்தட்ட இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க 1000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதினதாக சொல்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு மிகப்பெரிய இமாம். இவங்க எதுக்காக தன்னுடைய குழந்தைக்கு இந்த புத்தகத்தை எழுதினாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரே ஒரு பையன். அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து படிக்கக்கூடிய நேரத்தில் காசு இல்லை, 6 தினார்கள் அந்த மாதிரி தான் என்கிட்ட இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் வந்து வீடுகளை விற்று அதை விற்று இதை விற்று எதற்காக உழைத்தேன் என்று சொன்னால், இந்த மார்க்கத்துக்காக, மார்க்க கல்வியை படிக்கணுங்கிறதுக்காக, இந்த மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காகவே நான் என்ன செய்தேன், என்னுடைய முழு வாழ்க்கையும் நான் கழித்தேன். ஆனால் இவருடைய பையன் எப்படி இருந்தான்னு சொன்னால் கொஞ்சம் பொடுப்போக்காக இருந்தான். மார்க்க ரீதியான விஷயத்தில் எல்லாரும் மஜ்லிஸில் அமரக்கூடிய நேரத்தில் இவன் அமராமல் செல்லக்கூடியவனாக இருந்தான். கொஞ்சம் பொடுப்போக்காக, மார்க்கத்தின் பக்கம் தேவையில்லாமல் அப்படி போகக்கூடியவனாக இருந்ததன் காரணமாக இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய மகனுக்காகவே இந்த புத்தகத்தை, இந்த அறிவுரையை எழுதினாங்க. இந்த புத்தகம் இல்லை, இந்த அறிவுரையை அவங்க அரபில் எழுதி அந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க. அந்த பையன் வந்து வளர்ந்த பையன், அவருக்கு கொடுத்தாங்க. அதன் முழுமையான தமிழாக்கம் தான் இது. முதல்ல வந்திருக்கு இந்த கிதாப், அரபுலேருந்து அப்படியே தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. விலையும் கம்மி தான், கிட்டத்தட்ட ஒரு 40 பக்கம் தான் வருது. அப்போது இந்த புத்தகம் கிடைச்சா நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வாங்குங்க, வாங்கி படித்து பாருங்கள். முழுமையாக ஒரு பையனுக்கு வாப்பா சொல்லக்கூடிய உபதேசங்களை முழுமையாக அடக்கின ஒரு புத்தகம் இன்ஷா அல்லாஹ். இதில் கடைசி பக்கம் மட்டும் இதில் சொல்கிறாங்க, மகனே, நாம் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய பரம்பரையில் வந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்னுல் ஜோசி வந்து அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அந்த வம்சாவளியில் வருவாங்க. எங்களுடைய தந்தை காசிம் இப்னு முஹம்மது அவர்கள் தொடர்பான செய்திகள் அனைத்தும் சிஃபத்து சஃபா என்ற நூலில் பதிவு செய்துள்ளேன். வாப்பா சம்பந்தப்பட்ட செய்தியெல்லாம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. பின்னர் எமது மூதாதையர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அவங்களுடைய கிராண்ட்ஃபாதர் எல்லாருமே வந்து பிஸ்னஸ் தான். எமது பரம்பரையில், எங்கள் அந்த பரம்பரையில் பிந்தியவர்களில் பின்னால் வந்தவங்களில் இவர்கிட்ட மட்டும்தான், என்னிடம் மட்டும்தான் அறிவு தேடலில் பேரார்வம் இருந்தது. என்கிட்ட மட்டும்தான் அந்த பேரார்வம் இருந்துச்சு. எனக்கு பின்னால் யாரும் இல்லை, உன் பக்கம் திரும்பி இருக்கிறது அப்படின்றாங்க. எனக்கு பின்னால் உன்கிட்ட தான் வருது அந்த இல்மு. அப்போது உன்னிலும் உனக்காகவும் நான் ஆசை வைத்த எனது எண்ணத்தை வீணாக்கி விடாதே. உன்னை நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன். அறிவிலும் அமலிலும் அவன் உனக்கு நலவை நாட வேண்டும் என்று அவனிடம் பிரார்த்திக்கின்றேன். என்னால் முடிந்த அளவிற்கு எனது உபதேசத்தில் நான் முயற்சி செய்தது இது அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை முடிக்கிறாங்க. இப்போ அவங்களால எந்த அளவுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிறத விட ஒரு சமூகத்துக்கே உபதேசம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த புக்கு. இப்போ தான் வந்திருக்கு, ஒரு மாதம் ஆச்சு இந்த புத்தகம் வெளியே வந்து. அப்போது ரொம்ப அழகான புக்கு. இன்ஷா அல்லாஹ் வாங்க முடிஞ்சா வாங்கி பாருங்க இன்ஷா அல்லாஹ்.